அளவுக்கு பெருவாரியான மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அந்த நம்பிக்கையிலேருந்து ஒரு தலைவன் ரைஸ் ஆகி வரதான் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஆனால் இங்கே நீங்கள் வேறு ஃபீல்டில் ஜனங்க மூலிமா சம்பாதிச்ச அந்த நம்பிக்கையை நான் இந்த ஃபீல்டில் கொண்டு வந்து ஈல்ட் பண்ணுறேன், இங்கேருந்து அறுவடை பண்ணிக்கிறேன், இதோட பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் சிஸ்டம்க்கு நியாயமாக இருக்குன்னு எனக்கு படலை. அதனால் கடைசி வரை நான் இந்த பாப்புலாரிட்டி பாலிடிக்ஸுக்கும் இந்த செலிபிரிட்டி பாலிடிக்ஸுக்கும் அப்போஸாக தான் நிற்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு கட்சிக்கோ ஒரு ஆக்டருக்கோ அப்போசிங்காக நிற்கலை. நான் அப்போசிங்காக நிற்கிறது இந்த செலிபிரிட்டி பாலிடிக்ஸுக்கு என்றைக்குமே அப்போசிங்காக நிற்பேன். அது யார் எப்படி வந்தாலும், யார் என்னோட இப்போ நான் செலிபிரிட்டியில் ஃபேவரட்டாக வச்சுருக்கிற ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஒரு ஆக்டரோ யாராக இருந்தாலும் அவங்க பாலிடிக்ஸ் வரும்போது நான் இதே அப்போசிங் மென்டாலிட்டிலாம் எப்பயுமே இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன 5 வயசு குழந்தைங்க மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த 5 வயசு குழந்தைங்க கொஞ்சம் மெச்சூர்டாகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் 5 வயசு குழந்தைங்க அந்த ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு ஃபேவரான பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கும். யாருக்குன்னா பாப்புலாரிட்டி ஆர் செலிபிரிட்டி பேஸ்டு ஸ்டார் மைண்ட் செட்டில் வர ஸ்டார் பீப்புளுக்கு இது ஒரு ஃபேவரான பேட்டில் ஃபீல்டாக இருக்கும். அவங்க ஈஸியாக ஜஸ்ட் லைக் வாக்கிங் ஆன் த பட்டர் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த பாலிடிக்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபீல்டாக ஆகிடக்கூடாது. ஏன்னா வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாப் இருக்க போகிறீங்க, அவங்கள அப்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேராச்சு, கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் பேராச்சும் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் எப்பயுமே இருப்பேன், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பேன். there is no change in that dot. And second issue, that is நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கெட் அவுட் ஆஃப் லைக் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது, தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கே நார்த் இந்தியாக்காரங்களை தேவையில்லாமல் கலாச்சிட்டோம். நான் வடக்குன்னு சொல்ல விரும்பல, பட் நார்த் இந்தியாக்காரங்களை தேவையில்லாமல் கலாச்சிட்டோம், நம்ம ஆளுங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. வெயிட், இத்தனை கோடி பேர் நம்ம கூட, நம்ம தெருவில், நம்ம ரோட்டில் பார்க்குற நம்ம சார்ந்த மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது சரியோ தப்போ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்த்து அதே ஜோனில் இருக்கிறது தான் நாம் அந்த டெசிஷனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் இவங்க எடுத்த முடிவே தப்பு, நான் கேரளா போகிறேன், கேரளா போகிறீங்கன்னா அங்கேயும் விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்க போகிறாங்க, இல்லை நான் கண்ட்ரியை விட்டே போகிறேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்கள அகெயின் அவங்க டெசிஷனை தப்புன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. தே ஹேவ் டேக்கன் எ டெசிஷன், அதாவது காசு இல்லாமல் அண்ட் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல்